ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார்த்திகை பூஜைகள். ஸ்ரீ கருமாரியாக திருக்காட்சி தந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் முன்பு வளர்க்கப்பட்ட சண்டி ஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற முகூர்த்தக்கால் நடும் வைபவம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் பலிபீடங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வைபவமாக நடத்திய சிவாச்சாரியார்கள். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் தங்கரத உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த முப்பெரும் தேவியர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்று வரும் கார்த்திகை மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக இன்று சண்டி ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இன்று காலை சிவாலயத்தின் உள் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது அருள்மிகு காமாட்சி அம்பாளை கிருஷ்ணமாரி எனும் கருமாரியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். திருக்கரங்களில் திரிசூலம், டமருகம், கட்கம், கபாலம் ஆகியவற்றை ஏந்தி கிராம சக்தி ஸ்வரூபமாக அம்பிகை விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களுடன் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து சண்டி பாராயணம் செய்து 700 ஸ்லோகங்கள் ஓதி 13 அத்தியாயங்களை பாராயணம் செய்தனர். இதையடுத்து குண்டத்தில் பலவித பழங்கள், மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மேலும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டப பகுதிக்கு கோயில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லக்ஷ்மி வருகை தந்ததும் அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். வெற்றிலை பாக்குடன் மலர் மாலை வைத்து மாவிலை கட்டி கலச பிரதிஷ்டையோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் மந்திர உச்சாடனங்களோடு பந்தக்கால் நடும் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த முகூர்த்த கம்பத்திற்கு புனித நீர் தெளித்து சந்தனம் வைத்து தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு ஆலய ஊழியர்கள் முகூர்த்த கம்பத்தை பூமியில் ஊன்றியதும் கோயில் யானைகள் வணங்கின. இந்நிகழ்வில் ஆலய அர்ச்சகர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மாடவீதிகளில் அமைந்திருக்கும் 8 திக்குகளில் உள்ள பலிபீடங்களுக்கு ஹோமம் வளர்த்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக 16 கால் மண்டபத்தில் சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வாத்தியங்கள் முழங்க, ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி இருக்க கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். மாடவீதியில் உள்ள 8 திக்கிலும் அமைந்திருக்கும் பலிபீடங்களுக்கு அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீர் ஊற்றி பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக முப்பெரும் தேவியர்களை சிறப்பாக அலங்கரித்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்து தங்கரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் பிறையுடன் கூடிய கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கலைமகளும் அலைமகளும் பவள மாலைகள் அணிந்து கிரீடங்களோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். தேவியர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது. 4 திக்கிலும் தேவியர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
புன்னகை தவழும் திருமுகத்தோடு பிறை சூடிய நாயகியாக அம்பிகை திருக்காட்சி தந்தவாறு தங்க ரதத்தில் பவனி வந்த அருள் புரிய ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். இசை வாத்தியங்கள், தண்டம் மற்றும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தங்க திருக்குடை பிடித்தவாறு உற்சவரை அழைத்து வந்தனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பவளமாலை, சாளக்கிராம மாலையுடன் திருமாங்கல்யம், திருமார்பில் எம்பெருமான் பதக்கம் நிறுத்தி நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அழகாக அலங்கரித்திருந்தனர். கோயில் பிரகாரங்கள் வழியாக பவனி வந்த உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். பிறகு நாச்சியாரை சேத்தி ஆஸ்தான மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வலங்காரத்தோடு அழகாக காட்சி தந்த தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. ஸ்ரீ சடாரிக்கு அபிஷேகம் செய்ததும் தாயாருக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியதும் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் உற்சவர் சண்முகருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு தேவியர்கள் சமேதராக அருள் புரியும் ஸ்ரீ சண்முகருக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வேறெங்கும் காண முடியாத வகையில் முருகனின் 6 திருமுகங்களையும் இங்கு நாம் தரிசிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு மேடை மீது புனித நீரடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட வைபவங்களை நடத்தினர். ஊஞ்சல் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஆறுமுகநாதன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஊஞ்சலாடியவாறு ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அழகாக அருள்பாலித்த அழகனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சாயரற்றை இட்டு சந்தனம் கொண்டு நலங்கு வைத்து பன்னீர் தெளித்து குங்குமம் சந்தனம் பூசி கண்ணாடி காண்பித்து திருஷ்டி கழித்தனர். இதையடுத்து அப்பளம் உடைத்து பால் பழம் வழங்கி உற்சவ தெய்வங்களுக்கு பெண்கள் ஆலம் கரைத்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு 6 தட்டு ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ செங்கமல தாயார் பிரகார பலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக தாயாருக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி காசு மாலையுடன் பவள மாலையும் அடுக்கு பதக்கங்களோடு திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் திருமாங்கல்யமும் அணிவித்து கிரீடத்தோடு நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த தாயாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து தேரோடும் பிரகாரத்தில் கோயில் யானை செங்கம்மா மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர் தாயாரை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். பிறகு உற்சவரை மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து சுவாமி சன்னதி முன்பு நிறுத்தி விசேஷ பூஜைகள் செய்ததும் முற்ற வழியில் எழுந்தருளச் செய்து மத்தாப்பு கொளுத்தி தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிலம்பணி ஊரணி தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோயிலின் 36ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உற்சவ விழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கருவறையில் சிரசு வடிவில் அருளும் ஸ்ரீ கருமாரிக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி வண்ணப்பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து இருபுறம் கஜங்கள் சேவிக்க கஜலட்சுமியாக அலங்கரித்திருந்தனர். உற்சவரையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். பிரதான திருவிளக்கில் அம்மன் திருமுகம் பதித்து அலங்கரித்து நிறுத்தி அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓத பூஜைகளை துவக்கினர். மங்கள பொருட்களோடு ஏராளமான பெண்கள் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். தீபங்கள் ஏற்றியதும் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள், அற்றதை, குங்குமம் ஆகியவற்றை கொண்டு பக்தி பரவசத்துடன் மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு
ஆலய உலா நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி உற்சவர் அழகாக திருக்காட்சி தந்தருள அருகே தனிக்கேடயத்தில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டிக்கொண்டு பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிந்தவாறு தாயார் திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பாராயணம் செய்வித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். மேலும் உலா முடிந்ததும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஸ்ரீ ராமதூதனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி வடை மாலையுடன் மலர் மாலை சாற்றி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். நித்தமும் மூலவரை கைக்குப்பி தொழுதவாறு அருள்பாலிக்கும் ஸ்ரீ பக்த ஹனுமனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏக தீபம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த காளிங்கராயன் பாளையம் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்காரமும் நடைபெற்றது. கோயில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கண்மலர்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 1000 கண்ணுடையாளாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. சேலத்தில் உள்ள பட்டை கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பவித்ரோற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து உற்சவர் பெருமாளையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திர உச்சாடனங்களோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு பவித்திர மாலைகள் அணிவித்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் ஏகதீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். ஸ்ரீ விஸ்வக்சேனரும் தனி மேடை மீது அமர்ந்து அருள்பாலிக்க வேத பாராயணங்கள், பிரபந்த பாராயணங்களுக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் உள்ள அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பக்த ஹனுமனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார். ஆலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், மாவு கரைசல் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் வஸ்திரம் கட்டி துளசி, வெற்றிலை மாலைகளுடன் வடை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மூலவரான அருள்மிகு குபேர சக்தி விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. இதையடுத்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். மேலும் மூலவருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ கணநாதனையும் அஞ்சனை மைந்தனையும் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஹனுமந்தராய பெருமாள் கோவிலில் தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கருவறையில் மூலவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நட்சத்திர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளையும் மூலவர்களையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து வேத பண்டிதர்கள் பக்தியுடன் பாராயணம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மேலும் பஜனை பாடல்களும் பாடப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் பஞ்சலோக சிலையாக மூலவர் வீற்றிருக்க, உற்சவரும் அருகில் எழுந்தருளியிருக்க, கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க, வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த திரளான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கும் உற்சவருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், பாலமுருகன் ஆகியோருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோவிலில் குடிகொண்டிருக்கும் துர்கா தேவிக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துர்காதேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு ஸ்ரீ துர்காதேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு கண்ணுடைய நாயகியம்மன் கோவிலில் ஐப்பசி மாத தைலக்காப்பு திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவர் அம்மனை 4 கால் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு காலில் தங்க கடையங்கள் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு திருமாங்கல்யமும் திருமுடியில் நெத்திச் சுட்டியும் வைத்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவி வைரத்தோடுடன் குச்சி மாட்டல் அணிந்து திருக்காட்சி தந்தருள கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்பாளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திண்டிவனம் அடுத்த சிங்கனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டி தங்க கவசங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து பல்வேறு ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு பீடத்தின் மேல் நின்று அருள் புரியும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாக திருக்காட்சி தந்தருள தீபம் காண்பித்தனர். மேலும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சங்கு சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் தீர்த்த பேரரையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தினர். நிறைவாக பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் காண்பித்தனர்.
தனி சன்னதியில் நித்தமும் மூலவரை தரிசித்தபடி நின்றிருக்கும் அஞ்சனை மைந்தனும் தங்கக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சேலம் மாவட்டம் சின்னனூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர், ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி, அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தை காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பம்பைகள் முழங்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மூலவரான அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டி கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் கார்த்திகை பூஜைகள். ஸ்ரீ கருமாரியாக திருக்காட்சி தந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் முன்பு வளர்க்கப்பட்ட சண்டி ஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற முகூர்த்தக்கால் நடும் வைபவம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் பலிபீடங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வைபவமாக நடத்திய சிவாச்சாரியார்கள். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் தங்கரத உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த முப்பெரும் தேவியர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.